தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து மக்களுக்கு விரோதமாக இருக்கிற அன்னைக்கு வெள்ளக்கார விரோதமா இருந்தா இன்னைக்கு திமுக விரோதமா இருக்கு. இதுக்கு எதிராக இன்னைக்கு ஒருங்கிணைக்கிற பணியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணத்தின் மூலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அத்தனை தமிழ் மக்களும் ஒருங்கிணை வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உதாரணத்துக்கு மக்கள் விரோதம்ங்கிறது எந்த இடத்துல சொல்றோம்னா, இன்னைக்கு டிஜிபி புதிய பொறுப்பு டிஜிபி பதவியேற்றுக்கிறாங்க. இது ஏற்கனவே சட்ட ஒழுங்கு ரொம்ப படுபாதாரத்தில் போயிட்டு இருக்கு. நாங்க குழந்தைகளை கூட பத்திரப்படுத்த முடியல, பெண்களை பத்திரப்படுத்த முடியல, போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்தவே முடியல. இந்த சூழலில் காவல்துறையில சரியான நிர்வாகம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது. இந்த நேரத்தில் போய் பொறுப்பு டிஜிபியா, அதுவும் 4வது இடத்துல இருக்கிற அவர்கள் வசதிக்கேற்ப யார் இருப்பார்களோ அவர்களை சட்டத்தை வளைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மிக மோசமான முன்னுதாரணமாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மிக மிக முக்கியம். அது இந்த நேரத்தில் முதலமைச்சர் இதை உடனடியாக கணக்கில் எடுத்துக்கொண்டு, ஏற்கனவே உயர்நீதிமன்றம் நிறைய வழக்குகளில் தீர்ப்பு சொல்லியிருக்கு எப்படி ஒரு டிஜிபி பதவி ஏற்கணுங்கிறது. அதையெல்லாம் மீறி சட்டத்தை வளைத்து இன்றைக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. இது கண்டனத்துக்குரியது. தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய கட்டத்தில் மாமன்னர் பூலித்தேவரை நெஞ்சில் நிறுத்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று உணர்ந்து இந்த புகழ்வனத்தை நாங்கள் செலுத்துகிறோம்.